பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 50வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையைப் போல் ஆக்கினேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவனுடைய ஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தை தான் கர்த்தர் இந்த மாதத்திலே மீண்டும் ஒரு விஷயம் நமக்கு நினைப்பூட்டி நமக்கு வாக்குத்தத்தமாகவும் கர்த்தர் தந்திருக்கிறார். தேவனைகளாகி நாம் இந்த வார்த்தையை பற்றி கொண்டு கர்த்தருக்குள் பலப்பட நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாளிலும் இந்த வசனத்தை கொண்டுதான் கர்த்தர் மீண்டும் ஒரு விஷயம் நம்மை பலப்படுத்துகிறார். இந்த வசனத்துல ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் தான், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் தேவனைகளாக நம்மோடு கூட இருப்பதை ஒரு விசுவாச அறிக்கையாக நாம் அறிக்கை செய்வதை இந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது. இதைதான் கர்த்தரும் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் உனக்கு துணையா இருக்கிறேன், அதை நீ அறிந்து கொண்டு அறிக்கை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு துணையா இருப்பதினால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற பிரதானமான 3 நன்மைகளை கர்த்தர் நமக்கு காண்பித்துக் கொடுத்து நம்மை மீண்டும் ஒரு விஷயம் பலப்படுத்துகிறார். கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பதினால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற பிரதானமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசுவது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் கிதியோன் கிட்ட வந்து பேசுகிற அந்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தரின் பட்டயமே கிதியோனின் பட்டயம் என்று தன்னிலே கர்த்தரை வெளிப்படுத்துகிறான். இதைதான் ஒரு கட்டளையாகவும் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் நமக்கு காண்பிக்கிறது. அந்த வசனத்தின் கடைசி பகுதி, ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். கற்பாறை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லும் பொழுது கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின மனுஷன் புத்தி உள்ளவன் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல கற்பாறை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் உணர்த்துகிறது. அப்ப எந்த ஒரு மனுஷன் தன்னிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறானோ அவன் வாழ்க்கையில தான் கர்த்தர் அவனுக்கு துணையா இருக்கிற அனுபவத்தையும், அது நிமித்தம் எந்த சூழ்நிலையிலும் அவன் வெட்கப்பட்டு போகாத அந்த அனுபவத்தையும் அவனால் பெற்றுக்கொள்ள முடியும். இதைதான் இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தமும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கிதியோனின் வாழ்க்கையில நாம் இதை பார்க்கலாம். கர்த்தரின் பட்டயமே கிதியோனின் பட்டயம் என்று சொல்லி கர்த்தரை கிதியோன் தன்னிலே வெளிப்படுத்துகிறான். அந்த கிதியோன் கர்த்தரை துணையாய் கொண்ட கிதியோனின் வாழ்க்கையில முதலாவது கர்த்தர் அவனுக்கு செய்கிற நன்மை என்ன தெரியுமா? கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறான். இதுதான் கர்த்தர் நமக்கும் காண்பித்து தருகிற பிரதானமான ஒரு ஆசீர்வாதம். இந்த உலகத்துல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் பணமும் பதவியும் புகழும் இருந்தா மட்டும் போதாது. இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில இல்லாம இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருந்ததுன்னா இதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனை பார்க்கிலும் தேவபிள்ளைகளாகி நானும் நீங்களும் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவஜனம். ஏன்னா நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்பது இம்மைக்குரியது அல்ல. ஏன்னா தேவபிள்ளைகளாகி நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்பது சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர், அவர் சொல்லாகும் அவர் கட்டளை நிற்கும் அவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு கூட பேசுகிற மேலான பாக்கியத்தை பெற்ற அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இதை தேவபிள்ளைகளாகி நாம் உணர்ந்திருக்கிறோமோ? இன்னைக்கு எந்தெந்த காரியத்திற்கெல்லாமோ நம்ம சோர்ந்து போறோம். புதிய பாட்டிலே வசனம் தெளிவாய் சொல்கிறது, நாம் சந்தோஷப்படும்படியாக கர்த்தருடைய நிறைவான பூரணமான பரிபூரணமான சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறான். ஆனா இன்னும் நம்மிலே அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதை உணர்ந்த பிற்பாடும் ஒரு நிறைவான பரிபூரணமான சந்தோஷம் வரல. ஏன் தெரியுமா? கர்த்தர் தன்னோடு கூட பேசுகிற அனுபவத்தை காட்டிலும் தங்களுடைய வாழ்க்கையில அவங்க எதிர்பார்க்கிற நன்மையோ ஒரு தேவையோ ஒரு சூழ்நிலையோ ஒரு மனுஷர்களோ அவங்களுக்கு பெருசா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எந்த ஒரு காரியமும் உன் வாழ்க்கையில பெருசு கிடையாது. உலகத்துல எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும், எவ்வளவு பேர் புகழ் பதவி பட்டம் என்ன இருந்தாலும், ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் அவனோடு கூட பேசுகிற அந்த அனுபவம் இல்லைனா என்ன இருந்தாலும் அவன் வாழ்க்கையில அவன் எப்படிதான் இருக்கான்? தரித்திரனும் வெறுமையானவனும் நிர்பாக்கியம் உள்ளவனுமா இருக்கான். இதை வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில பேசுகிற அனுபவத்தை ஒரு மனுஷன் பெற்றிருந்தானே ஆனால்
அவன் வாழ்க்கையில என்ன இருந்ததோ இல்லையோ, அந்த மனுஷனை மற்றவங்க கனம் பண்றாங்களோ பண்ணலையோ, அந்த மனுஷன் தான் கர்த்தர் தன்னோடு பேசுகிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் தான் எல்லாரையும் பார்க்கலும் ஆசீர்வாதமான பாக்கியம் உள்ள ஒரு மனுஷன். இதை பிள்ளைகளாகி நாம் உணர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள, கர்த்தர் நம்மோடு கூட பேசத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். யாரிடத்துல கர்த்தர் பேசுவார்? எப்பவுமே பாவத்தில் உழன்று கொண்டு இம்மைக்குரிய காரியத்துக்காக துணிகரமாய் உலக மாமிசம் பிசாசு என்கிற காரியத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிற மனிதர்களிடத்தில் அல்ல. யாரிடத்தில் கர்த்தர் பேசுவார் தெரியுமா? எப்படி கிதியோன் மீதியானியர்கள் வந்து தங்களுடைய நன்மையை பறித்து கொண்டு போவதை அவன் உணர்ந்தவனால் என்ன பண்றான்? மீதியானியரின் கைக்கு தன்னுடைய நன்மையை அவன் காப்பாற்ற பிரயாசப்படான். இதே போலதான் என்னதான் இந்த உலகம் பிசாசினால் செயல்படுத்தப்பட்டாலும், பாவத்துக்குள்ள இந்த உலகம் இருந்தாலும், கர்த்தரால் தரப்பட்ட நன்மை என்ற ஆத்துமாவை காத்துக்கொள்ள யார் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு உணர்வுள்ள மனுஷனா இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் அவனோடு கூட பேசுவான். ஏன்னா உணர்வில்லாத இருதயம் இருளடை. தேவையில்லாத நாம் இதை உணர்ந்தவர்களாய், உணர்வுள்ள இருதய உணர்வுகளாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவன் நமக்கு தந்த மேலான பாக்கியமாகிய நித்திய ஜீவனை அற்ப காரியத்துக்காக இழந்து போகாமல், எப்படி ஏசா கூடுக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டானோ, அப்படிப்பட்ட சீர்கெட்ட ஒரு சுபாவம் நம்மிடத்தில் காணப்படாதபடிக்கு நித்திய ஜீவனை வாஞ்சித்து அதற்கென பிரயாசப்பட நாம் நம்மை கர்த்தரை பார்த்து அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவான். கர்த்தர் நமக்கு துணையா இருப்பான். தேவர்களாகி நாம் பெற்றுக்கொள்கிற மேலான ஒரு பாக்கியம் தான், மேலான ஆசீர்வாதம் தான், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் மேலான ஆசீர்வாதம் தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அனுபவம். இதுதான் கர்த்தர் நமக்கு துணையா இருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிற முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது, கிதியோனின் வாழ்க்கையில கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? தேவன் அவனை குறித்து வைத்திருந்த தன்னுடைய திட்டத்திற்கு நேராக அவனை திருப்புகிறான், அவனை வழி நடத்துகிறான். உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பா என்று கர்த்தர் தான் கிதியோனை குறித்து வைத்திருந்த சித்தத்திற்கு நேராக அவனை வழிநடத்துகிறார். இதுதான் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான ஆசீர்வாதம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட பேசி நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்கு நேராக நம்மை நடத்துவார். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையினால் நடத்தப்படுகிறானோ நிச்சயமாய் அவன் வாழ்க்கையில தான் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். ஒரு மனுஷனோட கூட கர்த்தர் பேசுகிறது எதற்காக தெரியுமா? இம்மையில் அவனை ஆசீர்வதிச்சு பெரிய ஸ்தானத்துல உயர்த்தி வைத்து அதற்காக மட்டுமல்ல, இம்மையிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட பேசும் பொழுது அதற்கான பிரதானமான நோக்கமே மறுமையிலே அவன் கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழ்கிற அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். அப்படி மறுமையிலே நித்திய ஜீவனை அந்த மனுஷன் சுதந்திரிக்க வேண்டுமானால் இம்மையிலே கர்த்தர் அவனை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அவன் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஏன்னா பவுல் அதுதான் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இம்மையிலே கர்த்தர் நமக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடித்திருக்க வேண்டும். நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை நாம் செய்து முடித்திருக்க வேண்டும். அப்படி செய்து முடிக்க கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தரால் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். அதற்காகத்தான் தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரையும் அவருடைய வார்த்தைகளையும் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அவருடைய உதவியோடு கூட நாம் வேத வசனத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது அவர் சகலத்தையும் சகல சத்தியத்தையும் நமக்கு தெரியப்படுத்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துவார். நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்கும்படியான கர்த்தருக்கேற்ற மனவாட்டியை நம்மை உருவாக்குவார். அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க இம்மையிலே நாம் எந்தெந்த காரியத்தை தேவ சித்தத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று நமக்குள் இருக்கிற ஆவியானவர் வேத வசனத்தை கொண்டு நம்மோடு கூட அவர் பேசி உணர்த்தி நம்மை செயல்படுத்த வைப்பார். தேவ சித்தத்தை நாம் செய்யும்படியான பலனை நமக்கு தருவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை பலப்படுத்தி தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நமக்கு துணை செய்யும் பொழுது அவர் நம்மோடு கூட பேசி நம்மை குறித்த தேவ திட்டத்திலே அவர் நம்மை வழிநடத்துகிறார். மூன்றாவதாய் கர்த்தர் நமக்கு துணை செய்கிறதுனால நாம் பெற்றுக்கொள்கிற பிரதானமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். மீதியானருக்கு விரோதமாய் கர்த்தருடைய திட்டத்தின்படியே கிதியோனும்
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற இஸ்ரவேல் ஜனங்களாகிய 300 பேரும் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கும் பொழுது, கர்த்தர் நியமித்த ஸ்தானத்திலே அவர்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீ நின்று கொண்டு கர்த்தர் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளாகி நாம் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி நாம் அவருடைய வார்த்தையின்படியே நிற்கும் பொழுது நமக்காக நம்முடைய தேவன் யுத்தம் செய்வார். இது கர்த்தர் நமக்காக செய்கிற ஒரு பெரிய காரியம். சங்கீதக்காரனும் அதை தான் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நமக்கு எதிராக எந்த காரியம் எழும்பினாலும், சூழ்நிலையோ பிசாசால் ஏற்பட்ட மனிதர்களோ எது நமக்கு எதிராக எழும்பினாலும், நம்மை நெருக்கினாலும் கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். இதுதான் வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும் பொழுது சகலத்தையும் ஜெயித்தவர், அவருடைய ஜெயத்திற்கு பங்குள்ளவர்களால் நம்மை மாற்றுபடியார் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார், ஜெயித்து விட்டார் என்ற விசுவாசத்தோடு நாம் நம்மை கர்த்தரை பார்த்து அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் தாம் பெற்றுக்கொண்ட ஜெயத்திற்கு பங்குள்ளவர்களாய் தேவர்களாகி நம்மை மாற்றி, நம்மை குறித்து தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மிலே நம்முடைய தேவனால் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கிதியோனின் வாழ்க்கையில கர்த்தருடைய பட்டயமே கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை வெளிப்படுத்தின கிதியோனை கர்த்தர் உயர்த்தினான். அவனை குறித்த நடுக்கமும் பயமும் சத்துருக்களுக்கு பிடிக்கும்படியால் கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் நல்லவர். தேவர்களாகி நமக்கு நம்முடைய தேவன் துணையா இருந்து நம்மோடு கூட அவர் பேசுகிறார். நம்மை குறித்த தேவ திட்டத்திலே நம்மை வழிநடத்துகிறார், நமக்காக யுத்தம் செய்கிறார். இது நாம் தியானித்திருந்த 3 காரியத்தையும் இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வாக்குத்தத்தமாய் தேவன் தந்த இந்த வசனத்தின் பிரகாரமே அவர் நமக்கு துணையா இருந்து கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்து நம்மிலே அவர் தந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி இம்மையிலே நமக்குள்ளே ஜீவனாகவும் மறுமையிலே நமக்குள்ளே நித்திய ஜீவனாகவும் நம்முடைய தேவன் இருந்து நம்மை பாதுகாத்து உயர்த்தி நம்மை ஆசீர்வதித்து இந்த உலகத்திற்கு முன்பதாக தேவர்களாகி நம்மை அவருடைய அன்பின் அடையாளமாய் அவர் நிறுத்தி நம்மை உயர்த்தி சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மிலே மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த மாதத்திலே தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்தை பற்றி கொண்டு அதை சுதந்திரிக்க நாம் நம்மை முழுமையாய் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். அழைத்தோம், அழைக்கப்படுவோம். ஆமென்.